குட் மார்னிங் நண்பர்களே. லிஃப்ட் வந்துருச்சு. நாங்கள் இப்போ பீச்சுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோவா என்ன லிஃப்டில் லைட்டில் ஆஃப் வேர் ஆகுது என்னது? பீச்சில் தான் குளிக்கணும்னு 10 பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்காக பீச்சுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நேற்று வந்து நம்மளால் ட்ரோன் ஓட்டவே முடியல. ஏன்னா காலையில் பிடிச்ச மழை நைட் வரைக்கும் பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நேரம் பார்த்தாலும் நொச பேஞ்ச மணியுமா இருக்கே அந்த மானம் கெட்ட மழை. தூரிட்டே இருந்துச்சு, வேகமாகவும் வந்துச்சு, அதனால எடுக்க முடியல. பட் இன்னைக்கு வந்து ட்ரோன்ல வீடியோ எடுக்க போறோம். பீச்சுக்கு போறோம். இன்னைக்கு சுத்தமாவே மழை இல்லை, ஓட்ட போறோம், ட்ரையா தான் இருக்கு. ஓட்ட போறோம். கொடுத்துருவோம். நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே தண்ணி இருக்கு, போகிற பக்கமும் தண்ணி இருக்கு. அதனால வந்து ஒரே எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, நீங்க தண்ணியா இருக்கு. மக்களே பாண்டிச்சேரியில் இருக்கவங்கிறதுக்காக எதையும் தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆக்சுவலா மக்களே பாத்தீங்கன்னா இப்போ வந்து வண்டி ஓட்டுறவனே எனக்கு தண்ணியில தான் இருக்கான்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். ஒருவேளை உண்மைன்னா நிரூபிக்கிறேன் உங்களுக்கு. மக்களே அப்படிப்பட்ட எந்த ஒரு இதுவும் நடக்கவில்லை. அவர் பொய் சொல்றாரு. எங்க ஆர்கனைசர் இப்படித்தான் எங்களை முந்திட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்புல. அவருக்கு என்ன கேட்டாருன்னா, ஆரோவில் பீச்சுக்கு போகலாமா இல்லை சாந்தோம் பீச்சுக்கு போகலாமான்னு கேட்டாரு. பட் பீச்சுக்கு போகலாங்கிறதே வந்து எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது தெரியல, போனாதான் தெரியும். அவங்க 2 பேரும் முன்னாடி அழுத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. விட்டாடி சாத்த போறாங்கன்னு தெரியுது. ஏய், நேற்று நைட்டு என்னடா பண்ணீங்க சொல்லுங்கடா. ஆக்சுவலா இன்னைக்கு டே 2 இன் பாண்டிச்சேரி. வெல்கம் டு ஹேங்கோவர் vlogs. மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியா பீச்சுன்னு சொல்லி பீச்சுக்கு வந்துட்டோம். வணக்கம் சுதாகர், உங்களோட வயிறு வலி எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இன்னைக்கு குடி பிடிச்சிடலாம் வாங்க. ஆக்சுவலா இன்னும் ரெடி ஆகல. அவன் வந்து பொய் சொல்லிட்டு தெரியுறா. உங்களோட இந்த பீச்சை பார்த்தோன்னே உங்களோட ஒப்பீனியன் பத்தி குளிக்கலாம், நல்லா குளிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கூத்தாடலாம், குளிக்கலாம், கூத்தாடலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து அங்க மீன் வைப்பாங்க, அங்க மீன் வாங்கி நீங்க சாப்பிடலாம். இவன் சாப்பிட மாட்டான், நான் சாப்பிட மாட்டேன், இவன் சாப்பிடுவான், நான் சாப்பிடுவேன். நண்பர்களே, ட்ரோனை பறக்க விடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. சும்மா ட்ரோன்ல வந்து இப்ப இந்த பீச்ல சும்மா ட்ரோன் ஓட்டுறோம், ரெக்கார்ட் பண்ணி அதோட இந்த அதாவது ஒண்ணு இல்ல கைஸ். இந்த பீச்ல இந்த வியூ பாயிண்ட், இந்த என்னென்ன எப்படி எடுக்க முடியுமோ ஒரு நல்ல ஒரு சின்ன ரீல்ஸ் கட் மாதிரி ட்ரோன் ஷாட், அவ்வளவுதான். என்னடா சொக்கா இல்லாம உட்காந்துருக்க? டேய், சொக்கா எங்கடா? டேய், நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? ஆக்சுவலா நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா நான் ட்ரோனை வந்து பேக் பண்ணி உள்ளேயே வச்சுட்டேன். ஆனா இன்னும் ஒருத்தர் ரிமோட்டை வச்சு போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கேன் பாருங்க. இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது நண்பர்களே. காலையில சாப்பாடு கொடுத்தா சொன்னா ஜூஸ் வாங்கி தந்து லெமன் சோடா ஊற்ற லெமன் சோடா குடிங்கிறான், இன்னொருத்தன் சாத்து குடிங்கிறான். பாய், இப்போ நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்து சாப்பிட போறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இருக்கிற அந்த நம்ம வந்து இந்த கருப்பு சொக்கா இவருக்கு வந்து ஒரே தலைவலியாம். சாப்பிடாதனால தலைவலி வந்துருச்சான். தலைவலிக்கு வந்துட்டு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்ச ஒரே ஆள் நம்ம ஆள் தான். பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன், சுகர் வந்தவன்லாம் எனக்கு அடியாளுங்கிற மாதிரி நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம். லெமன் ஜூஸ் கொடுத்துட்டு அடுத்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் தரோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டே 2 வந்து பிளான் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து வழக்கம் போல் எங்கள் டூரிஸ்ட் கைடு வந்து பக்காவாக போட்டார். ஆனால் அது கண்டிப்பாக வந்து சொதப்பிடும் எனக்கு நல்லா தெரியும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். பீச்சோட ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கடையில் போய் சாப்பிட்ற இடத்துல கடைக்காரனையும் வார்த்தை பேசிட்டு அதே சமயம் வந்து எங்கள் டூரிஸ்ட் கைடையும் வார்த்தை பேசணும். ரெண்டையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வந்தோம். ஸ்விம்மிங் பூலில் எங்கள் கூட வந்து இன்னொரு அண்ணன் வந்தார். நாங்கள் வந்து பீச்சுக்கு போய் டயர்டாகி வந்தோம். அவர் வந்து ஃபுல்லாக ஒரு எனர்ஜி ஏற்றிட்டு ஒரு ட்ரிங்க்ஸை முடிச்சுட்டு வந்திருந்தாரு.
ரூமுக்கு போனோம், குளிச்சுட்டு செக் அவுட் ஆகிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணிக்கு செக் அவுட் ஆகிருக்கோம். எங்களுக்கு வந்து 8:30 மணிக்கு தான் வந்து பைக்கை கொண்டு வந்து விட சொல்லியிருக்காங்க. ஸோ 8:30 மணி வரைக்கும் வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மனம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கான், அவர் கூட்டிகிட்டு போகிற எல்லா கடையிலையும் வந்து எப்படி வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொதப்பி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இந்த மனம் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை மனம் ரெஸ்டாரண்ட்னு சொல்லணும்னா வழக்கம் போல் ரெஸ்டாரண்ட்காரனே வார்த்தை பேசுகிறோம், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மனம் ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ண அவனையும் வார்த்தை பேசுகிறோம். ஸோ இந்த நோக்கத்தோடு தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் பாண்டிச்சேரி வந்திருக்கிறதுனால எங்களுடைய சகோதரிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், எங்களுக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க எல்லாம் இருந்தாலும் இந்த விளாகுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்தாச்சு நண்பர்களே. இப்போ வந்து நாங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போயிட்டு இருக்கோம். சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கடை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம நண்பர் சொல்லுவாரு, கேளுங்க. சொல்லுமா மக்களே, மனம் ரெஸ்டாரண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து 4 வகையான தொக்கு, இறால், மட்டன், சிக்கன், காடை. காடை தொக்கு வந்து நல்லா இல்லை, இறால் தொக்கு ஓகே பரவாயில்ல, மட்டன் சிக்கன் தொக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னன்னா ஒரு முட்டை பொரியல், ஒரு ஆம்லேட், ஆஃப் ஆயில் கூட இல்லாத கடைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு மக்களே. மற்றபடி சாப்பாடு, குழம்பு, அப்புறம் அங்கே பரிமாறின அக்கா எல்லாமே சூப்பரு. அதாவது நான் சொல்றத கேள்றா, அதாவது சூப்பர்னு சொன்னாலே நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது மக்களே. அந்த அக்கா வந்து ரொம்ப அழகா அவங்க வீட்டுல அவங்க பசங்களுக்கு பரிமாறுற மாதிரி, என்னப்பா வேணுமா, போதுமா, இது சாப்பிட்றீங்களா, அது சாப்பிட்றீங்களான்னு கேட்டு இருந்தாங்க. அதை தான் நான் மீன் பண்றேன். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் கொடுக்கல, அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். ஏன்னா மச்சான் அப்பளம் இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பாயாசம் வந்து கேட்டா தனியான்ட்டாங்க. சுதாகர் நம்ம சுதாகர் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஆக்சுவலி வந்து சுதாகருக்கு வந்து ரசமலாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க, அது ரசமலாய் கிடையாது. மாப்பிள்ளைய வந்து ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா, அல்வா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே ஒரு நிமிஷம், இது நேற்று நைட்டு சுத்த விட்ட அதே ரோடு தான் இது. அதாவது எங்க டூரிஸ்ட் கைடு வந்து பாண்டிச்சேரியை சுத்தி காட்டணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக சுத்தி ஒரே இடத்த காமிச்சிட்டு இருக்கிறாரு. வேற ஒண்ணும் இல்லை மக்களே, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அவரை பத்தி. அவர் மற்றபடி நல்ல மனுஷன் தான், கொஞ்சம் புத்திசாலின்னு தெரியல, வேற ஒன்றும் இல்லை. மிஸ்டர் லோகேஷ் சொன்ன பத்தி பேசிட்டு இருக்கோம். எஸ், அதெல்லாம் முடிச்சிட்டோம். ஓகே, ஒரு வழியா நல்ல சாப்பாடு. தயிர் கடைசியில் வாங்கினது நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நான்வெஜ் மீல்ஸு. மனம் ரெஸ்டாரண்ட் ஆகா ஓஹோன்னுலாம் இல்லை, ஆனால் ஓகே, குறை சொல்ற அளவுக்கு சாப்பிட்ட எதுவுமே கிடையாது, நல்லா இருந்துச்சு. எப்பயாவது பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா சுமாரான ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிட்டாலே போதும் அப்படின்னா போங்க. ஆனால் காசு நிறைய எடுத்துகிட்டு போயிருங்க. சாப்பாடு நம்ம வந்து ஓகேங்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. காசு வந்து எங்களுக்கு வந்து பெருசாக வச்சுட்டாங்க. நாங்கள் எதிர்பார்த்து போன பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகமாக போட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான், இருந்தாலும் பரவாயில்ல. இதை முடிச்சுட்டு இப்போ தான் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று போன அதே ரோட்டில் தான் வந்து திரும்ப போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் போக வேண்டிய இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஆல்ரெடி ஒரு அண்ணன் காலையில் வந்து நாங்கள் ராக் பீச்சில் சுற்றிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ராக் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் எங்களை வந்து அப்ரோச் பண்ணார். ஒரு மார்க்கெட்டிங் தான் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து போட்டிங் கூப்பிட்டு போவோம், படம் எடுத்த இடத்தையெல்லாம் காமிக்கோனாரு. நாங்களும் படம் பார்க்கறதுல ஒரு பைத்தியக்காரங்களா மாப்பிள்ள ஒன்றையும் சேர்த்து தான் படம் பார்க்கறதெல்லாம் பைத்தியக்காரமா சுற்றிட்டு இருக்குமா, அதனால அந்த இடத்துல பார்க்க மாட்டேன். இருந்தாலும் நீ பைத்தியக்காரன் மாப்பிள்ள. ஓகே, ஸோ அதனால அந்த இடத்தையும் வரும்போது மயில் ஒன்று சொன்னா தெரியுமா, இவனை கலாய்க்கவே முடியல, இவனே கலாய்ச்சிக்கிறான்னு. அந்த கேரக்டர் தான் நானு. அதே தான் மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல எப்பவுமே இது மாசத்துல 2 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாப்புல, தெளிவா இருப்பாப்புல. மீதி 22 நாள் பைத்தியமா இருப்பாப்புல. சரி, ஓகே, மாப்பிள்ளையை விட்டுருவோம். அடுத்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வருவோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கிருந்து போட்ல நம்மளை எல்லா பக்கம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வெயில் அடிக்குது, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல ட்ரோன் ஓட்டுறோம். எஸ், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல ட்ரோன் இது பண்றோம். நேற்று ஃபுல்லா மழையா இருந்துச்சு, இன்னைக்கு ஃபுல்லா வெயிலா இருக்கு. வருண பகவானும் சரி, சூரிய பகவானும் சரி, மாத்தி நம்ம வாழ்க்கையில விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க.
நம்ம டூர்ல நான் முக்கியமாக நம்ம பாண்டிச்சேரி டூரில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ரோடெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது மக்களே, ஆனால் வர்ற வண்டியெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது இந்த ரோட்டில். திருப்பி தட்டி ஓட்டுற வண்டியை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் மக்களே, நான் உங்களுக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போயிட்டு காட்டுறேன். மாப்பிள்ள வியூ பாயிண்ட் வேற லெவல்ல இருக்குதுடா, உண்மையாலுமே சூப்பரா இருக்கு மக்களே. முன்னாடி ஒரு அண்ணன் வந்து 2 வீலரில் போயிட்டு இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து எங்களை மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அவர் கூட தான் வந்து நாங்கள் போயிட்டாரு. அவர் அங்கே போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து சொந்த வண்டியில போறாரு, நாங்கள் வாடகை வண்டியில போறதுனால எங்களால் மெதுவாக தான் போக முடியுது. அது ஒரு முக்கியமான காரணம். பட் இங்கே பார்க்குற அந்த பீச் வியூ இஸ் அமேசிங். லிட்ரலி இட் வாஸ் வெரி வெரி அமேசிங். நைட் இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோமே இப்போ வருத்தப்படுறோம். இங்கே இப்பயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். பட் என்னன்னா எங்களுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் டைம் இல்லை, பார்க்கலாம். ஆனா தயவு செஞ்சு பாண்டிச்சேரி நீங்க ஐலவ் பாண்டிங்கிறது இருக்கு, அங்க வந்து அந்த ஐலவ் பாண்டி இந்த இடம் தான், அது வந்துருங்க. தயவு செஞ்சு இங்க வந்துருங்க. கண்டிப்பா முடிச்சுட்டு வந்து அங்க போட்டோ எடுப்போம். நான் கூட்டிட்டு போறேன், அங்க கூட்டு போறேன், இங்க கூட்டு போறேன், எவனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்கன்னா தலையில 2 அடியை போட்டு இங்க கூட்டு வந்துருங்க. எஸ், ஸ்ரீ அன்னை போட் அட்வென்ச்சர். அதாவது 10 பேர்னா டிராவலர்ஸ் 8 பேரு, டிராவலர்ஸ் 10 பேர், அது போக பிளஸ் கைடு 2 பேர். ரூம்மேட் 2 பேர். ஓகே, அப்பனா டோட்டலா 12 பேர் உள்ள இருப்பாங்க. அதாவது 10 + 2 சின்ன போட், பெரிய போட்னா 14+2. 14+2. அதாவது பேசஞ்சர்ஸ் வந்து 14. ஆமா. ஓகே ஓகே. கார்ட் அண்ட் பிளஸ் கேப்டன் 1-on-1. ஓகே ஓகே. இப்போ நான் உங்களோட கிட்ட 2 பேர்த்த காட்டினா பார்த்தீங்களா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. மேங்க்ரோவுக்கு வந்தாச்சு. போட்டு நிறைய இருக்கு, நமக்கு எந்த போட்டுன்னு தெரியல பாருங்க. ஆக்சுவலாக போட்டில் போகும்போது நடுவில் போட்டை நிப்பாட்டணும், பிரேக் போட்டு நிப்பாட்ட முடிஞ்சா ட்ரோன் விடலாம், இல்லைனாலும் விடலாம். ஆக்சுவலாக நான் மேங்க்ரோவ் போயிருக்கேன். எங்கன்னா கேரளா வர்க்கலா போயிருந்தப்போ போயிருந்தேன். பயத்துல செத்துருவாங்க, விட்டுருங்க. அதான் ப்ரோ, அரிக்குமேடு ஆர்கியாலஜிக்கல் பிளேஸ், மூவி ஷூட்டிங் ஸ்பாட்டு. நீங்க போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்லுவாங்க. இது செம்ம கூட்டம். நாங்களும் ரொம்ப கூட்டம் தான் நினைச்சோம், பார்த்தா அந்த இடத்துல மட்டும்தான் அவ்வளவு கூட்டம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டமும் இல்லை. நான் சரி ஏதோ கடைசி வரைக்கும் நிற்கும், சரி என்னன்னா ரொம்ப நேரம் நிக்கணுமோ அப்படின்னு நினைச்சா, இந்த ஏற இடத்த மட்டும்தான் கூட்டம். தம்பி பன்னீர்செல்வம் என்ன எடுத்தாரு? அந்த படம் எடுத்த இடமாமா பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அப்படியெல்லாம் சொல்லல, உன் காதை சுத்தம் பண்ணிக்க நான் பேர் சொன்னேன். ஆக்சுவலா பாக்குற மாதிரி இருக்காது, இருந்தாலும் இது பார்த்த இடம் மாதிரியே இல்லை. ஆனா இது ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிறாங்க. எந்த சீன்ல வந்துச்சுன்னு தெரியல, நான் லொக்கேஷனை காட்டுறேன். என்ன சீன்ல வரும்னு தெரிஞ்சதா கமெண்ட் பண்ணுங்க வீடியோல. ஏண்டா நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு எதுவும் தெரியல. என்ன சீன்ல வந்து உனக்கு தெரியுமா? ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா படத்துல வந்த இடம் மாதிரி தெரியல. இந்த நார்மலா வந்து இந்த கிரைம் ஸ்டோரி எல்லாம் பதுங்கி இருக்கிறதுக்கு ஒரு செவரு காமிப்பாங்க. வில்லன் படம் சொல்லலாம். ஒரு வில்லன் ஒருத்தர் வரும் தெரியுமா, சொட்டையா? கோபி அவன் பேர் என்னடா? அந்த வில்லன் பேரு பழைய விஷால் படத்துல கூட ஒருத்தர் இருப்பான்ல, விஷால் கூட அண்ணனா கூட அடிச்சுட்டு இருப்பான். அவன் கிஷோர் அதெல்லாம் தெரியல. அவன் ஏதோ ஒரு இடத்துல பதுங்கி இருப்பான். அந்த படத்துல வந்து அந்த இடத்துல பதுங்கி இருப்பான். அந்த இடம் தான் அதுக்கு ஆதாரம். அந்த இது நடக்குமே அதான்டா காளி பூஜை நைட்டு நடக்கும்ல, தப்பிச்சு போய் அடி வாங்கி தப்பிச்சு போய் வச்சிருப்பான்ல, அப்ப காளி பூஜை நடக்கும்ல, அது அந்த சீனுங்கிறாங்க. ஆனா அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல, அதனால தெரியல. நீங்க அது உண்மையா இல்ல அது கரெக்டா இல்ல வேற ஏதாச்சுனாங்கிறத நீங்க கமெண்ட்லயே சொல்லுங்க. தண்ணி வாங்கி கொடு. தண்ணி தானே வாங்கிக்கடா போடா. நான் ஒரு கிளாஸ் வாங்கலான் இருக்கேன், சன் கிளாஸ். எல்லாம் ஆகும்னா சன் கிளாஸ் போட்டுருக்கானுங்க, நானும் போட்டுக்கிறேன்.
இதுக்கு முன்னாடி வீடியோக்கும் இப்போ வீடியோக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் கேங்கில் ஒரு 4 பேர் கண்ணாடி வாங்கி போட்டிருக்கிறோம். இப்போ மேங்க்ரூவ் ஃபாரஸ்டோட ட்ரோன் ஷாட்டை காட்டுறதுக்காக பைலட் சோட்டா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஹரி ட்ரோன் ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணிட்டு அப்படியே லான்ச் பண்ண வேண்டியதுதான். ட்ரோன் கேம்